எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். ஸோ தியானம் என்றால் என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்ற கேள்விக்கான ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். தியானம் என்பது மனதிற்கான ஒரு பயிற்சி, மனதின் ஆரோக்கியத்திற்கான ஒரு பயிற்சி. அடிப்படையில் நாம் ஒன்றை உணர வேண்டும். மனிதர்களாகிய நாம் நம் மனதை கொண்டே மனிதர்களாகும். மனிதர்களாகிய நாம் நம்முடைய மனதை கொண்டே மனிதர்களாகும். நம்முடைய மனம்தான் நம்முடைய இருப்பின் மையம். முடிவெளி கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் இதனை உணர்ந்திருக்கின்றோம். உயிர் மனதின் மூலமாகவே உடலை வந்தடைகிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மனம் ஆரோக்கியமாக, அதாவது சமநிலை தன்மையில் இருக்க வேண்டும். இது வெறும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய இருப்பின் ஒழுங்கு என்பது மனதில் உள்ளது. இப்போ நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குதாங்க. இப்போ ஒரு ஹாலுக்கு போறோம், அந்த ஹாலில் வந்து சேருங்கள்லாம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்ட அடுக்கி வச்சிருக்கிறாங்கும் போது அது நம்ம பார்க்க எப்படி இருக்குது, என்ன இப்படி ஒழுங்கீனமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஒரு துணிமணிகள்லாம் நம்ம செல்ஃப் திறக்கிறோம், என்ன இப்படி இருக்குது, ஒழுங்கா வைக்க மாட்டீங்களா, அடுக்கி வைக்கிறோம். இன்னும் வீடெல்லாம் குப்பையா இருக்கு, ஒழுங்கா கூட்டி தூய்மையா வைங்கன்னு சொல்றோம். அப்போ ஒழுங்கை விரும்புவது, தூய்மையை விரும்புவது என்பது நம்முடைய அடிப்படையான இயல்பு. அப்போ நம்முடைய இருப்பின் மையமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனதிலும் அந்த ஒழுங்கும் தூய்மையும் இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இல்லாம நம்மளால வந்து நிம்மதியாகவும் அமைதியாகவும் ஒரு ஒரு நிறைவான தன்மையிலையும் வாழவே முடியாது. நமக்கு அது சார்ந்த தேடல் இருந்து கொண்டே இருக்கும். மனசு முழுமையா தூய்மை அடைகிற வரைக்கும், அல்லது அந்த தூய்மைக்கான பாதையில அது தன்னை பயணித்து கொண்டிருக்கிற வரைக்கும், மனசு ஒழுங்கா இல்லாத வரைக்கும் நமக்கு அந்த முழுமையான நிம்மதி திருப்தி அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அதை அதை மனம் தேடிக்கொண்டே இருக்கும். அதுதான் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுடைய தொடக்கமே அதுதான். மனசுல ஒழுங்கு இல்லை, தூய்மை இல்லை. இந்த ஒழுங்கும் தூய்மையும் சேர்ந்துதான் அமைதி. இந்த அமைதியை கொண்டுதான் சமாதானம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கும். அப்போ மனதை கொண்டே நாம் மனிதர்களாவோம் என்கிற ஒரு புரிதலோடு நாம் எப்போதும் இருக்க வேண்டும். மனிதன் என்றாலே நல்ல படைப்பு, மேன்மையான படைப்பு, மகத்துவமிக்க படைப்பு என்றுதான் அர்த்தம். சரியா? மனிதன் என்றாலே மேன்மையான படைப்புன்னு அர்த்தம். அப்போ மனிதன் அப்படிங்கிறது நம்ம மனசை கொண்டுதான் செய்யறோம். அப்படிங்கும்போது மனசை கொண்டுதான் சொல்றோம். அப்படிங்கும்போது இந்த மனசு மேன்மையா இருந்தாதானே அதுக்கான அர்த்தமே இருக்குது. சரியா? இப்போ இந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எப்போ நம்ம வந்து விழிப்புணர்வு கொண்ட நிலையில இருக்கிறோமோ, மனசு கொண்டுதான் எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா அந்த மனசை சரிப்படுத்துறதுக்கு அந்த மனசோட கவனத்தை திருப்புற ஒரு செயல் இருக்கு தானே, அதுதான் தியானம். அது அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். ஏன்னா அது நல்லா இருந்தா தான் எல்லாமே நல்லா இருக்க போகுது. இப்போ மனசு இந்த வெளி நோக்கி இந்த உலகத்தை பார்க்கிற தன்மையிலிருந்து அப்பப்போ விலகி உள்ள திரும்பி எது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கோ அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுறது தான் தியானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது மனம் மேன்மை நிலையை அடையவும் மற்றும் அந்த மேன்மை நிலையில் தொடரவும் நிலைத்திருக்கவும் தியானம் என்பது உதவக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது, ஒரு பயிற்சியாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்ப தியானம்னா என்ன, அதனோட முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அவசியம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே காரணம் தான், மனிதனுக்கு படைப்பாளன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த சுதந்திரத்தை நம்ம தவறான முறையில பயன்படுத்திக்கிற ஒரு தன்மை, அதை தவறான முறையில பயன்படுத்திக்கிறக்கூடிய தன்மை அப்படின்றத தாண்டி அந்த சூழல் இருக்குது. தவறான முறையில பயன்படுத்துறதுக்கான தூண்டல்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனசுக்கு ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்க முடியும். ஒண்ணு சமநிலை தன்மை, இன்னொன்னு சமநிலையற்ற தன்மை. சமநிலை தன்மைங்கிறது வந்து மனசாட்சிப்படி வாழ்றது. அதாவது மனம் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உள்ளம் நன்மை தீமையை பிரித்து அறிவிக்குதே, அதுல தீமையை விலக்கி நன்மையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை,
இதுதான் சமநிலைத்தன்மையின் அடிப்படையிலான வாழ்க்கை, மனசாட்சிப்படி வாழக்கூடிய வாழ்க்கை. இதுதான் உணர்வின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னொன்னு மன இச்சைப்படி வாழக்கூடிய வாழ்க்கை. மன இச்சைப்படினாலே என்ன தெரியுமா அர்த்தம்? மனசாட்சி சொல்லக்கூடிய நேர் வழிய நம்ம நிராகரிச்சு வாழ்றோம்னு அர்த்தம். இதுதான் இச்சைப்படி வாழ்தல். மனசாட்சிப்படி வாழ்தல் என்பது மனம் என்ன சொல்லுகிறதோ, உள்ளம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழுதல். மன இச்சைப்படி வாழ்தல் என்பது அந்த உள்ளம் என்ன சொல்லுகிறதோ அதை நிராகரித்து வாழுதல். இந்த ரெண்டே ரெண்டு நிலைகள்ல தான் மனம் இருக்க முடியும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தினுடைய தன்மைகள், அது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நவீன யுகத்திலே, இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நம்முடைய மனதை இச்சைப்படி வாழ்வதற்கே அதிகம் அதிகம் தூண்டி கொண்டிருக்கு. மனசாட்சிப்படி வாழ்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. சமநிலை தன்மையில மனசை வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏகப்பட்ட சவால்கள் இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கு நம்ம அனுபவங்களே சாட்சியா இருக்குது. நம்ம சமுதாயத்துல கூடிய மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னாலே அவங்களே சாட்சி. நோய்களோடு, மனக்குழப்பங்களோடு, மனசுல ஒரு அமைதியின்மையோடு, கவலை, பயம், கோபம், பொறாமை, போட்டி, பழி உணர்ச்சி, சகிப்புத்தன்மை இல்லாமல் இருத்தல், ஒரு தெளிவு இல்லாமல் இருத்தல், இதெல்லாமே நம்ம நம்ம சமுதாயத்துல பாக்குறோம். அதுவும் பொருள் ஈட்டுதல்ல வந்து மனிதர்கள் வந்து வெறி கொண்டு இருக்கிறாங்க. எப்படி எப்படியெல்லாம் பொருள் ஈட்ட முடியுமோ அப்படியெல்லாம் பொருள் ஈட்டுறாங்க. அதுல தர்மம், நெறிமுறை, இறைவன் அனுமதித்தது, தடுத்தது, இதை பற்றிய உணர்வுகள் எதுவுமே இல்லை. எப்படியாவது பொருள் ஈட்ட வேண்டும், பொருளை கொண்டுதான் வாழ்க்கை, பொருளை கொண்டுதான் இந்த உலகத்தினுடைய வெற்றி அமைகிறது என்ற ஒரு மாபெரும் அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்? ஏன்னா இவங்க மத்தியில நம்ம வாழ்றதுக்கு தான் நமக்கு சவால்கள் இருக்குது. அதுதான் நான் சவால்கள்னு சொன்னேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மனதின் சமநிலையற்ற தன்மை தான். அந்த மனிதர்களுடைய மனதின் சமநிலையற்ற தன்மை. அந்த மனிதர்களை நாமும் ஒருத்தரா இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு நமக்கு தான் தெரியும். இப்போ மனதின் சமநிலையற்ற தன்மை எப்படியான வாழ்க்கையை நமக்கு தரும் என்பதற்கு நம்முடைய சமுதாயத்தின் பெரும்பான்மையான மக்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். நாமுமே கூட அதற்கு சாட்சியாக அவ்வப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளே திடீர்னு ஒரு கோவம் வந்துடுது, கவலைப்பட்டுடுறோம், குழப்பம் வந்துடுது, ஒரு ரொம்ப ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம சமநிலையற்ற தன்மைக்கு போய் நம்மளே ஒரு அத்தாட்சியா மாறிடும். அதே போல சமநிலை தன்மை, மனம் சமநிலை தன்மையில இருந்தா அந்த வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்குன்றதும் நமக்கு இருக்கு, சொற்பமா இருக்குது. ஆனா அந்த அனுபவத்துலதான் வாழ்க்கை நிறைவாக நாம் இருக்க வேண்டும். அந்த அனுபவம் தான் நம்முடைய இருப்பின் இயல்பாக ஆக வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பம். ஸோ அதற்கு தான் தியானம் அவசியம். அந்த வகுப்புடைய தொடக்கத்துல 2 கேள்வி கேட்கப்பட்டது. தியானம் என்றால் என்ன, இந்த தியானம் என்பது ஏன் அவசியம்? இந்த 2 கேள்விக்குமே இதுவரைக்கும் நம்ம வந்து பதில்களை நினைவூட்டல் செய்திருக்கின்றோம். அதாவது ஒரு ஒரு கார் இருக்கு. அந்த காரை வந்து நம்ம புதுசு வாங்கும்போது அந்த வீல்லாம் அலைன்டா இருக்கும். அப்புறம் ஒரு 5000 6000 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு அப்புறம் அந்த வீல் அலைன்மெண்ட் மாறிடும். இந்த வீல் அலைன்மெண்ட் சென்டருக்கு கொண்டு போனீங்கன்னா அவர் அலைன்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுல ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி முன்னாடி வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் இந்த அளவுக்கு கெட்டு போயிருந்துச்சு, இப்போ அலைன்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஆயிருச்சு, இப்போ இது ஒரு எத்தனை, இது அடுத்து எப்போ சார் அலைன்மெண்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்போம். அடுத்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டுங்க, அதுக்கப்புறம் வந்துருங்க. அப்போ நம்ம இந்த உலகத்துல, அதுவும் இந்த பொருளை மையமாக கொண்டு வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்முடைய அந்த மென்டல் அலைன்மெண்ட், மைண்ட் அலைன்மெண்ட் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறது. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அது காருக்கு 5000 கிலோமீட்டரு, நமக்கு ஒரு வாரமா இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம். அது நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பொறுத்தது, நம்ம குடும்பத்தை பொறுத்தது, நம்ம எந்த ஊர்ல இருக்குன்றதை பொறுத்தது, நம்ம என்ன சாப்பிட்றோன்றதை பொறுத்தது, நம்ம என்ன மாதிரியான பதிவுகளை உள்ள அனுமதித்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்தது. நம்ம அலைன்மெண்ட்டு எப்பப்ப மாறும், எவ்வளவு தாங்குன்றதுக்கு காரணமா இவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா இருக்கிறாங்க. ஆனா அலைன்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா தேவை, எல்லாருக்குமே தேவை. இல்ல ஒன்ஸ் நான் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன், சமநிலை தன்மை அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேல அது கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பா அதை கெடுக்கிறதுனே ஒரு கூட்டம் நம்மளை நோக்கி வரும். அதனால அந்த தியானத்தினுடைய பயிற்சி என்பது ரொம்ப அவசியம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்பவும் அடிப்படையான ஒரு விஷயம். இப்ப இதுக்கு வந்து நம்ம விபாசனாவுடைய கோட்பாடுகள்ல நிறைய பயிற்சி வழிமுறைகளை நாம் கற்றுக்கொண்டோம். நிறைய வழிமுறைகளை கற்றுக்கொண்டோம். ஃபார்ம் 1ல இருந்து ஆரம்பிச்சு ஆதி மூலத்தவம் வரைக்கும் நம்ம வந்திருக்கணும்.
இந்த ஃபார்ம் 1ல இருந்து ஆதி மூலத்தவம் வரைக்கும் வர்றதுங்கிறது வந்து நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் எப்படி தெரியுமா? அதாவது வந்து கேட்டுக்கிறோம், இது இப்படி இப்படி இருக்குதுன்னு கேட்டுக்கிறோம். ஆனா அதை நம்ம வாழ்றோமா, செயல்படுத்துறோமா அப்படிங்கிறது ரெண்டாவது. இது வரைக்கும் நம்ம ஃபார்ம் 1ல இருந்து ஆதி மூலத்தை வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேட்டோம். ஆனா அது நம்ம வாழ்றோமா, இல்லை வாழ்றோமா, தொடர்ச்சியா அதை அந்த வாழ்க்கை முறையில் நிலைக்கிறோமாங்கிறது தெரியாது. ஸோ இந்த ரிவிஷனுங்கிறது ஒரு நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம், நமக்கு தியானம் எவ்வளவு அவசியம், அது அந்த அவசியத்தை நம்ம உணர்ந்த நிலையில இருக்கிறோமா, அல்லது மறந்து போயிருந்தா கூட இப்போ அது ஒரு நினைவூட்டலா நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பயிற்சி வழிமுறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும். இந்த ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். எந்த வேலை கிடந்தாலும் இன்னைக்கு நாம இந்த தியானம் பண்றதுக்குன்னு ஒரு ஒரு நாளுடைய 2 வேலைகள் அல்லது ஒரு வேலையாவது நாம் ஒதுக்கி விட வேண்டும். எவ்வளவு பிஸியான ஆளா இருந்தாலும் நீங்க இதை செஞ்சே ஆகணும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஃபார்ம் பண்றோம் அதெல்லாம். அடிப்படையா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு 1/2 மணி நேரமாவது கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி உட்காருங்க. இதுதான் தியானத்தினுடைய தொடக்கம். ஏன் இதை தியானத்தினுடைய தொடக்கம்னு சொல்றோம்னா, நம்முடைய அகத்தில் தான் நம்முடைய மனதின் மையம் இருக்கிறது. மனம்தான் இங்கே செம்மைப்படுத்தப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறது. எனவே அந்த மனதின் மையம் எங்க இருக்கிறதோ அங்குதான் நாம் போக வேண்டும். ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இருக்குன்னா அங்க போய் தானே அதை சரி பண்ண முடியும். அப்புறம் மனசு தானே சரி பண்ண போறோம். மனசு எங்க இருக்குது? உள்ள இருக்கு. மனசு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கலாம். ஆனா அதோட மையம் வந்து நம்முடைய அகத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த மையம் ஆகிய அந்த மையம் இருக்கக்கூடிய அகத்தை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். அதனாலதான் தியானத்தின் அடிப்படைங்கிறது கண்ணை மூடி உட்கார்றதுன்னு நான் சொல்றேன். கடந்த நேரடி வகுப்பு கூட நான் சொன்னேன். முதல்ல வந்து நீங்க தியானத்தை தொடங்கணும்னா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்து பழகுங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், செயல் உணர்வு ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். கண்ணை மூடி உட்கார்றதுங்கிற செயல், அந்த செயலோட கலந்திருக்க வேண்டிய உணர்வு என்பது என்ன? நாம் புற சூழலிலிருந்து விலகி அகசூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம். அகசூழல் தான் நம்முடைய இருப்பின் மையம். ஏனென்றால் நம்முடைய இருப்பு என்பதே மனதின் இருப்பு தான். அந்த மனதின் மையம் அகத்தில் தான் இருக்கிறது. அந்த அகத்தை நோக்கி, இந்த மனதின் மையத்தை நோக்கி நாம் திரும்பி இருக்கக்கூடிய செயல் என்பது கண்களை மூடி அமர்ந்திருத்தல். இதுதான் அந்த செயல் பிளஸ் உணர்வு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நிறைய பேருக்கு தியானம்னாலே ஒரே கம்ப்ளைண்ட் என்னது? நிறைய எண்ணம் வருது, தூக்கம் வருது, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எதுவுமே இங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். கண்ணை மூடி உட்காருங்க. என்னால அதை கூட செய்ய முடியலையா, கண்ணுல ஒரு துணியை கட்டிட்டு கூட நீங்க உட்காருங்க. அகத்தில் இருந்து பழக வேண்டும். இந்த பழக்கம்தான் தியானத்தினுடைய அடிப்படை. எந்த அளவுக்கு இந்த அடிப்படையில் நாம் உறுதியாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஒரு தியான சாதகராக இருக்க முடியும். தியான சாதகர் என்பதனுடைய அர்த்தம் என்ன? விழிப்புணர்வுள்ள மனிதன், விழிப்புணர்வை விரும்பக்கூடிய மனிதன், அந்த விழிப்புணர்வில் நிலைத்திருக்க விரும்பக்கூடிய மனிதன். விழிப்புணர்வு என்பது இறைவனுடனான நெருக்கம், இறைவனுடைய சந்திப்பில் இருத்தல் தான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு நான் கவனிச்சுக்கிட்டே இருத்தல் இல்லை, இறைவனுடைய சந்திப்பில் இருத்தல், இறைவனுடனான உறவில் இருத்தல், இறைவனுடனான தொடர்ச்சியான தொடர்பில் இருத்தல். எப்படி அதை சொல்கிறேன் என்றால், நாம் நம்முடைய அகத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நாம் உணர்வில் இருக்கின்றோம். உணர்ச்சிகள் தவறு என்ற உணர்வு நிலையில் நாம் இருக்கின்றோம். உணர்ச்சிகள் வேண்டாம், உணர்வுகளில் நிலைத்திருக்க வேண்டும். உணர்வு என்பது நன்மை, உணர்ச்சி என்பது தீமை, வேண்டாதது, தகாதது. நாம் நிச்சயமாக நம்முடைய அகத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் நன்மைகளை விரும்பக்கூடியவர்களாகவும் தீமைகளை வெறுக்கக்கூடியவர்களாகவும் தீமைகள் வேண்டாம் என்று உறுதியாக நாம் நினைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். இந்த நிலை என்பது இறைவனுடனான நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை, இறைவனுடைய சந்திப்பில் இருக்கக்கூடிய நிலை. எனவே எப்போதெல்லாம் நம் அகத்தில் இருக்கின்றோமோ, அதாவது கண்களை மூடி தியானத்தில் இருக்கின்றோமோ, அப்போது நாம் இறைவனோடு இருக்கின்றோம் என்பது பொருளாகும். அதனால அந்த உணர்வோடு நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்துருங்க. விபாசனா, ஃபார்முகம் எல்லாத்தையும் மறந்துருங்க. யான் என்னுடைய அகத்தில் இருக்கின்றேன். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக வேண்டுமானால் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் அகம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். அந்த அகத்தில் சத்தியம் இருக்கிறது, அந்த அகத்தில் இறைவன் இருக்கின்றான், அந்த அகத்தில் தான் சுகமும் அமைதியும் சமாதானமும் இருக்கு. எனவே தியானம் என்பதே அகத்தில் நிலைத்திருத்தல், அகத்தை நோக்கி திரும்பி அகத்தில் நிலைத்திருத்தல். பல முறை இது நம்மிடையே நினைவூட்டப்பட்டிருக்கிறது. மீண்டும் இது ஒரு ரிவிஷன். அது ஒரு சுகம். அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அந்த அகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிற அவ்வளவு சுகம். ஏன்னா இறைவனுடனான சந்திப்பு அது. அது ஒரு மெக்கானிக்கல் ப்ரொசீஜர் கிடையாது.
இறைவனுடனான சந்திப்பு. அந்த சந்திப்புல இறைவன் உங்களோட நிறைய விஷயங்கள் பேச காத்திருக்கிறான். நமக்கும் இறைவன்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. சுகங்களிலெல்லாம் உயர்வான சுகம் அகத்தில் நம்முடைய இறைவனுடைய சந்திப்பில் இருக்கு. அடுத்த நிலை அதிட்டானா என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதாவது கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறோம், அதிட்டானால இருக்கிறோம். உடல் உடல் உலகத்திற்கானது. இந்த உடல் உலகத்திலிருந்தே தோன்றியது. இந்த உடல் எப்போதும் உலகத்தை நோக்கியே தான் இருக்கும். நம்முடைய மனம் செம்மைப்படுதலுக்கு இந்த உடல் ஏகப்பட்ட தொந்தரவுகளை, தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த உடலை நாம வசப்படுத்தணும். அதுக்குதான் அதிட்டான். உடலை இந்த உலகத்தின் தீவிரமான திரும்புதல்களிலிருந்து திருப்பி நாம் அகம் நோக்கி திரும்பி இருக்கின்றோமே, அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய நிலையில் அமர்த்துதல் தான் அதிட்டான். அதிட்டானாவும் ஒரு சுகம். அதிட்டானா ஏன் சுகமா இருக்குதுன்னா, அதிட்டானா உடல் என்ற தன்மை நம்முடைய மனதை நோக்கி திரும்பி விட்டது. உலகத்தை நோக்கிய பார்வையிலிருந்து மனதை நோக்கி திரும்பி விட்டது. எனவே அந்த அதிட்டானா அவ்வளவு சுகமா இருக்கு. அதை எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதை உணரும் போது, அதை செய்யும் போது அந்த சுகம் அது வார்த்தைகளற்ற ஒரு நிலையில அது இருக்கு. இதுதான் தியானத்தினுடைய தொடக்கம். இந்த தொடக்கத்திலிருந்து தியானம் வளரும். ஒவ்வொருத்தருக்கு என்ன தேவையோ அது இயல்பாவே நடக்கும். விபாசனா டீச்சிங்ல நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே மனதின் செயல்படும் தன்மைகள் தான். அதை நம்ம செய்ய முடியாது. மனசு இப்படியெல்லாம் செயல்படும்ன்றது தான் நம்ம ஒரு ஃபார்மா வச்சிருக்கிறோம். அதனால நீங்க அடிப்படை நிலையில உறுதியா இருந்தாலே ஃபார்ம் 3 எல்லாம் நடக்கும். ஃபார்ம் 3 என்ன? கண்ணை மூடி உட்காந்துருக்கணும், அதிட்டானால உட்காந்துருக்கணும், எண்ணங்கள் வந்தா வரட்டும், தூக்கம் வந்தா வரட்டும், உடல் உணர்ச்சிகள் வந்தா வரட்டும், வெறுமை தன்மை வந்தா வரட்டும், என்ன வேணா வரட்டும், எதுக்குமே நம்ம பதில் அளிக்காமல் அப்படியே அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல், அதாவது திருப்தியோ அதிருப்தியோ தெரிவிக்காமல் அனைத்தையும் நாம் ஒரு ஏற்றுக்கொண்ட நிலையில் இருப்பது தானே ஃபார்ம் 3. இதெல்லாம் அப்படியே தான் நடக்கும். ஒருத்தருக்கு ஃபார்ம் 3யே கற்றுக் கொடுக்கலனா கூட அவர் இந்த தியானத்தை சரியான முறையில் தொடங்கிட்டா அவர் அந்த ஃபார்ம் 3 தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாரு. ஆனா அது ஃபார்ம் 3ன்றது தெரியாது. நம்ம படிச்சிருக்கிறோம் அவ்வளோ. ஸோ ஃபார்ம் 3 அதுக்குள்ள நடக்கும். அந்த அடிப்படையில நம்ம உறுதியா இருக்கும். இந்த அடிப்படை என்பது என்ன? அகத்தை நோக்கி அமருதல், மனதின் மையத்தில் இருத்தல். எல்லாத்தையும் கடந்து தியானம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேசிக் ரிலாக்ஸேஷனா நம்ம எடுத்துக்கலாம். எப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி சாஞ்சு உட்காடுறேன், அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கும். அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு உணர்த்தப்படும். ஒரு அமைதியே அப்படிங்கிற ஒரு சூழல் நமக்குள்ள உருவாகும். இந்த அமைதியை நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு இறைவனுடைய பேச்சு நமக்கு கேட்கும். இறைவனுடைய பேச்சு நமக்கு கேட்டுருச்சுனாலே நம்ம தொடர்ந்து அந்த பேச்சை கேட்கறதுக்கு விரும்ப ஆரம்பிச்சிடும். இறைவன் கூட பேசுறான், இறைவன் கூட. அது எப்படி தெரியுமா? சத்தியமா எனக்கு சொல்லவே தெரியலங்க. ஆனா அந்த உணர்வு வரும். ஏன்னா அந்த அந்த ஏன் தெரியுமா அந்த விரும்புறோம்? அதை நம்ம இறைவன் நம்ம கூட பேசுறான், அதனாலதான் அதை விரும்புறோம். அது நம்ம எப்ப இறைவன் பேசுவான்? நீங்க என்னென்னமோ கோயிலுக்கு போவீங்க, மசூதிக்கு போவீங்க, சடங்கு, அப்பெல்லாம் இறைவன் பேச மாட்டான். எந்த வழிமுறையும் இல்லாம நீங்க உங்க அகத்தில் அடைய திரும்பி நிற்கும் போது இறைவன் பேசுவான். அதுதான் இறைவனோட பேசக்கூடிய தன்மை. அது ஒரு ஃப்ரீக்குவென்சி. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும். இந்த வானங்களும் பூமியும், இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் யாருக்கு அடிமை? படைப்பாளனுக்கு அடிமை. படைப்பாளனுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகம், இந்த இயற்கை, இந்த அண்டசராசரங்கள் இருக்கிறது. சரியா? நம்முடைய மனதில் இறைவன் இருக்கின்றான். நாம் உணர்வில் இருக்கும்போது நம்மோடு இறைவன் இருக்கின்றான். அப்போ எங்கு இறைவன் இருக்கின்றானோ அங்குதான் இந்த இயற்கை அவைகளுடைய பார்வையை நோக்கி இருக்கும். இப்ப நாம உணர்வில் இருக்கும்போது அண்ட சராசரங்களும் நம்மை நோக்கி இருக்கு. இது எப்படி தெரியுமா? அதாவது அண்டம் பிண்டம் என்ற இரு தன்மைகளும் இல்லாத நிலை, ஒற்றை நிலை. நீங்க உங்களுடைய மனிதன் என்ற எல்லையிலிருந்து விலகி, பருத்தன்மையிலிருந்து விலகி, பொருள் தன்மையிலிருந்து விலகி, மனம் என்ற நிலையில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில் இருப்பது என்பது ஒரு சுகம். அந்த சுகம் தியானத்துல வரும். அது இறைவழி தியானத்துல வரும். இறைவழி தியானம் அப்படின்னா என்னங்கிறதை நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறேன். இறைவழி தியானம் ஓகே, அது என்ன இறைவழி தியானம் என்றால், இங்க இறைவழி தியானத்துல இறைவன் தான் குரு. இறைவனை தவிர குரு இல்லை. நம் அனைவருக்கும் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் புறம் இருந்து வழிகாட்டல்கள் இறங்கி கொண்டிருக்கின்றன.
அதுதான் இறை வழி, இறைவன் காட்டக்கூடிய வழி, உள்ளத்தில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்வழிக்கான வழிகாட்டல். அதை நீங்கள் செவியேற்றுக் கொள்ளுங்கள். அதை செவியேற்றுக் கொள்வதில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய வழிமுறைகள் தான் இந்த இறைவழி தியானத்தில் இருக்கின்றன. நீங்கள் இறைவனை நோக்கி திரும்பிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த இறைவழி தியானம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு நினைவூட்டல். இறைவழி தியானத்தில் எதுவுமே உங்களுக்கு புதிதாக கற்பிக்கப்படுவது கிடையாது. அனைத்துமே நினைவூட்டப்படுகிறது. அனைத்துமே உள்ளத்தில் இருப்பவைதான். அதனால் இது இறைவழி தியானம். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை காட்டக்கூடியவர். எனவே நீங்கள் உங்களுக்கான இறைவனுடைய வழிகாட்டல்களை அறிந்து கொள்வதற்கு உள்ளத்தை நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள். அந்த உள்ளத்தின் செய்திகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடப்பதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை தான் நாம் இந்த தியானத்தில் நினைவூட்டி கொண்டிருக்கின்றோம். சரியா? ஸோ இதுதான் இந்த ரிவிஷன்ல நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா, அடுத்த ஒரு 20 நிமிஷம் 30 மினிட்ஸ் தியானத்துல உட்கார போறோம். இறைவனை சந்திக்க இருக்கு. நம்முடைய அகத்தில் நிலை கொண்டு இருக்க போகும், தனியாக இருக்க போகும். நம்முடைய உண்மையான உலகத்தில் நாம் இறைவனை சந்திக்கக்கூடிய புனித இல்லத்தில் அந்த ஒரு திருக்கோவிலில் இருக்க போகும். உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அதனுடைய உண்மையான அர்த்தம் இதுதான். இறைவனை நம்ம உள்ளத்துலதான் சந்திக்க முடியும், அகத்துலதான் சந்திக்க முடியுன்றதை உணர்ந்து நம்ம உடைய ஒரு ஆசையோட விருப்பத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு அகத்தின் பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய நிலை. இதுதான் அந்த உள்ளம் பெருங்கோயில் என்பதற்கான செயல்முறை. கோவில், மசூதி, சர்ச்சு, இந்த சமய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இறைவனை சந்திப்பதற்கான வார்ம் அப்ஸ் தான். ஆனா நிச்சயமாக நீங்கள் இறைவனை சந்திப்பது உங்களுடைய உள்ளத்தில் தான். இப்போ கேம் விளையாடுறவங்க வார்ம் அப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? கேம் விளையாட போயிடும். இந்த மாதிரி இந்த கோயில் சடங்கு சம்பிரதாயம்லாம் வார்ம் அப் தான். இறைவனை நீங்க எங்க சந்திக்க முடியும்? உள்ளத்துல தான் சந்திக்க முடியும். அதாவது கோயில்ல மூலவர்னு சொல்லுவாங்க. நம்முடைய மூலம் என்பது நம்முடைய மனம். நம்முடைய மூலவரை நாம் நம்முடைய உள்ளத்தில் தான் சந்திக்க வேண்டும். எனவே சந்திப்புக்கு தயாராக வேண்டும். நாம் இன்னைக்கு எந்த ஃபார்மும் பண்ண போறதில்ல. நம்முடைய அகத்தில் திரும்பி இருக்க போகின்றோம். கண்களை மூடி புற சூழலிலிருந்து விலகி அக சூழலுக்குள் திரும்பி அகத்தில் மையம் கொண்டு நம்முடைய மனதை உணர்ந்து அதில் சுகத்தை உணர்ந்து அதனுடைய அகத்தில் திரும்பி இருக்கக்கூடியதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம் அதில் தொடர்ந்து இருக்க போகின்றோம். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தி இருக்க போகின்றோம். மூச்சை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, மூச்சு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது என்ற உணர்வோடு நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த மூச்சை சம்பாதிக்கவில்லை. நம்முடைய உழைப்பை கொண்டு இந்த வாழ்வாதாரம், இந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மூச்சு என்பது நம்முடைய உழைப்பை கொண்டு இப்போது உள்ளே வரவில்லை. நாம் அதனை கிடைக்க பெறுகின்றோம். இறைவன் புறத்திலிருந்து நாம் அதை கிடைக்க பெறுகின்றோம் என்ற உணர்வோடு நாம் இருக்க போறோம். சரியா? ஸோ நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். மிக உறுதியாக அடுத்த ஒரு 20 நிமிடங்கள், அரை மணி நேரத்தை நீங்கள் மதிப்புமிக்க தன்மையில், சுகமான தன்மையில் செலவழிக்க வேண்டும். நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். கண்களை மூடிய நிலையில் நாம் அமர்ந்திருக்க தொடங்குவோம். புற சூழலில் இருந்து அக சூழலுக்கு நாம் சென்றிருக்கிறோம். அக உலகத்திற்கு நாம் திரும்பி உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிறிதும் அசைவில்லாத சிலை போன்ற ஒரு தன்மையும் எந்த இறுக்கங்களும் இல்லாமல் முற்றிலும் தளர்வாக உடலை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள்.
மூச்சின் மீது கவனம் ஏற்படுமானால் அந்த மூச்சு குறித்து நாம் கொள்ள வேண்டிய உணர்வு இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதாகும். இறைவன் நமக்காக பிரத்யேகமாக இந்த உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய மூச்சை, உயிரை படைத்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். அவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் நம்மை சிறப்பான தன்மையில் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு அந்த மூச்சின் மீதான கவனத்தோடு இருக்குது. மூச்சின் மீதான கவனம் விலகி எண்ணங்களின் பின்னால் சென்றால் அது குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அது மனம் இரண்டின் இயக்கம். அதை நாம் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதற்கு எந்த அதிருப்தியையும் நாம் தெரிவிக்க தேவையில்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அகத்தில் மையம் கொள்ளும் போது என்ன நிகழ்ந்தாலும் அது நிகழட்டும். நாம் அகத்தில் மையம் கொள்ளுதல் மட்டும் தொடர வேண்டும். கண்கள் மூடியிருத்தல் தொடர வேண்டும். அதிட்டானா தொடர வேண்டும். மணி சரியாக 8. குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் நாம் எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் தியானத்தில் நிலைத்திருக்கு. அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். கண்களை திறக்க வேண்டாம். அதிட்டானாவிலுக்குள் தளர்ந்து தியானத்தில் தொடர்ந்திருங்கள். மனதும் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். இந்த தியான செயல்முறை என்பது மிகவும் முக்கியமானது. தியான செயல்முறை என்று நான் குறிப்பிடுவது, நாம் கண்களை மூடி அமர்ந்திருந்தோமே அந்த செயல்முறை. ஆன்மீகம் குறித்தும் பல்வேறு கோட்பாடுகள் குறித்தும் பேசுவது என்பது அது தனி. இது எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மழை பொழிகிறது. அந்த மழை நீரை ஒரு தாவரத்தின் வேர் உறிஞ்சி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த தாவரத்துக்கு அந்த மழை நீரை பயன்படுத்தத்தக்க ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுபோல நாம் இந்த வகுப்புகளில் பேசுவது என்பது மழை பொழிவதை போன்றது. இந்த தியான செயல்முறை என்று செய்கின்றோமே, கண்களை மூடி அமர்ந்திருத்தல் என்ற செயல் செய்கின்றோமே, இதுதான் அந்த வேர் அந்த நீரை கிரகித்துக் கொள்வதை போன்று. நாம் பேச்சுக்களை கேட்டுவிட்டு தியானிக்காமல் இருந்தோம் என்றால் அதனுடைய பலன் நிச்சயமாக இல்லை. தியானிக்க வேண்டும். இந்த பேச்சுக்கள் கூட அவசியம் இல்லை. இந்த பேச்சுக்களின் மூலம் கிடைக்கக்கூடிய ஞானங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் வேரில் அந்த சத்துக்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய, அதன் மூலம் தாவரத்துக்கு பரப்பக்கூடிய அந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த தியான செயல்முறையை நாம் செய்வோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். இல்லாட்டினா நான் டெய்லி உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியே கொடுத்துருவேனே. நீங்க பாட்டுக்கு ஜாலியா கார்ல போகும்போது கேட்டுக்கிட்டு, ரன்னிங் போகும்போது கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வகுப்பு நடத்துறோம், லைவ் செஷனுக்கு வாங்கன்னு சொல்றோம்னா, அந்த தியான செயல்முறையை செய்வதற்காக. அதுதான் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த இடம் தான், அந்த கீ அதுதான், அந்த ப்ராசஸ் தான், இந்த உட்கார்றது.
தனியா உட்காந்துக்கலாம், அது நன்மை. இருந்தாலும் இந்த வாய்ப்பு, இந்த சூழல்ல நம்ம உட்காரும்போது இன்னும் அது உயிரோட்டம் மிக்கதாக இருக்கும். எனவே தியானத்தை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். தியானம் என்பது முக்கியமானது. அது வெறும் ஆரோக்கியத்திற்கானது மட்டுமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்முடைய இருப்பை அழகுபடுத்துவது, நம்முடைய இருப்பை அர்த்தப்படுத்துவது. இந்த உலகத்தை கடந்து ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை நாம் நமக்காக சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள இந்த உலகத்தில் பல்வேறு நல்ல செயல்களை, அழகிய செயல்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த செயல்களை நாம் செய்வதில் தியானம் நமக்கு உதவும். நன்மைகளை நாம் தவறவிடாமல் இருப்பதற்கு தியானம் உதவும். நன்மை இருக்கிறது, இறைவன் நமக்காக அளித்த நன்மை நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது, நமக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் தவற விட்டு விடக்கூடாது, அதை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தியானம். நிச்சயமாக நமக்கு தியானம் என்பது ஒரு ஒளி விளக்காக இருக்க முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் தியானத்தை மதிப்பளித்து அதற்கான நேரம் ஒதுக்கி நாம் தியானிக்க வேண்டும். இந்த மாதிரி ரிவிஷன் கிளாஸஸ் இனிமேல் அப்பப்போ நடத்துறதுன்னு நான் விரும்பி இருக்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம ஒரு ஜேர்னியில போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பேக் டு பேசிக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி அடிப்படைகளை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்து முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வது என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அனைவரும் வகுப்புகளில் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருளால் உங்களுடைய இந்த பொருளாதார பங்களிப்பினால் நேரடியாக நாம் நிறைய மக்களுக்கு இந்த இறைவழி தியானத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கின்றோம். இங்கே வந்த வேலை வேற இருந்தாலும் இங்கேயும் அந்த மாதிரியான செயல்களை நாம் செய்கின்றோம். எனவே இறைவனுடைய வழிகாட்டலுக்காக, இறைவனுடைய வழிகாட்டலின்படி இந்த இறைவழி மார்க்கம் என்பது மக்களை சென்றடைய தொடங்கி இருக்கிறது. நாமும் அதில் உறுதியாக நம்மை இணைத்து கொண்டு நம்மால் முடிந்த வரையில் அதை மக்களுக்கு சொல்லி இதை பரப்ப வேண்டும். இறைவழியை பற்றிய தெளிவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய ஒட்டுமொத்த விருப்பமாக இருக்கட்டும். இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து நாளைய தியான வகுப்பு நாளை காலை 6 மணிக்கு வழக்கம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.